ஹலோ எவ்ரிவன். கேட் ஆச்சாரியால நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கேட் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க. கேட் இதுல ஆல்மோஸ்ட் வந்து நீங்க எல்லா எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பீங்க. முடிக்காதவங்க முடிச்சதோட பேக் பண்ணிட்டு ஃபர்தரா டெஸ்ட் சீரிஸ் எழுதுறத ப்ராக்டிஸ் பண்றத பேரலா பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நான் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணலையே, இனிமேல் எல்லாம் படிச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் சீரிஸ் எழுதலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நிறைய மார்க்ல மிஸ் பண்ணுவீங்க. இதுல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, கேட் எக்ஸாம்ல 100 out of 100 யாருனாலும் எடுக்கிறது இல்லை. பட் மீன் வாயில் வந்து ஒரு 60, 70, ஒரு 75, 80 இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு 40, 45 அண்ட் அபோவ் எடுத்தீங்கன்னாவே யூ வில் கெட் ஆல் இண்டியா ரேங்க் வந்து less than 1000 அந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியும். சம் டிபார்ட்மெண்ட் ஆல் இண்டியா ரேங்க் 500 பிலோ கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு, பேஸ்ட் ஆன் பேப்பர் டஃப்னஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால. So almost வந்து test series practice will help you to score about 20 or 25, 30 marks increase பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் எழுதுறது மட்டும் இல்ல, அந்த டெஸ்ட் சீரிஸை ரிவ்யூ பண்ணி அதை வேலிடேட் பண்ணி என்ன எப்ப எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாக்குறதுல தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் சீரிஸ் போட முடியுமோ போடுங்க. திஸ் இஸ் அ மந்த் ஆஃப் டிசம்பர் அண்ட் ஜனவரி டெடிகேட் டு டெஸ்ட் சீரிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 hours படிக்கிறீங்கன்னா 1 hour டெஸ்ட் சீரிஸ்க்கு ஒதுக்குங்க, அந்த ரிமைனிங் 1 hour ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க, ரிமைனிங் 1 hour நியூ கண்டென்ட் படிக்கிறதுக்கு பேரலா போகலாம். இன்கேஸ் டெஸ்ட் சீரிஸ்ல வந்து அவுட் ஆஃப் ஒரு 20 மார்க்ஸ்க்கு வந்து நான் ஒரு 5 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன், அவுட் ஆஃப் 100 மார்க்ஸுக்கு ஒரு 15-20 தான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒய் பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சுவல் இப்போ டெஸ்ட் சீரீஸ்ல என்ன மார்க் அவுட் ஆஃப் 100 எடுக்கிறீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா +10, +20 தான் உங்களுக்கு ஒரிஜினல் டெஸ்ட் சீரீஸ்ல ஆட் ஆயிருக்கும், ப்ரொவைடட் நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி பாக்குற பட்சத்துல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எதுல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால டெஸ்ட் சீரீஸ் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் மார்க்ஸ். அண்ட் மெயின் வாயில் 2 சப்ஜெக்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன் சார், 3 சப்ஜெக்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன், அந்த 2-3 சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணியே நீங்க டெஸ்ட் சீரீஸ் போடுங்க. அதுல என்ன மார்க் வருதுன்னு பாருங்க. ஸோ ஈவன் லெஸ் வந்தாலும் நீங்க வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸை ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸ் ஃபார் கேட் 2026 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 டெஸ்ட் ஃபுல் மாடலாவது பண்ணணும். ஸோ இன் மந்த் ஆஃப் டிசம்பர் 2 டெஸ்ட் சீரிஸ் அண்ட் மந்த் ஆஃப் ஜனவரி 2 டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுன்னா நீங்க அதுக்கு மேல போடக்கூட பண்ணலாம். ஸோ நம்ம அகாடமியில நம்ம எவ்வளவு டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம்னா 6 ஃபுல் மாடல், 60 டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுக்குறோம். 60 டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு டாபிக் முடிச்சோன்னா நீங்க எழுதி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்கேஸ் நீங்க 4 டாபிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா 4 டாபிக்ஸை நீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஃபுல் மாடலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு டாபிக் ஆட் பண்றீங்க, அந்த டாபிக்கை பத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதனுடைய டாபிக் வைஸ் டெஸ்ட் போகலாம். ஸோ இந்த 60 டாபிக் வைஸ் டெஸ்ட் அண்ட் 6 ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் அண்ட் ஜனவரியில நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கான நியூவா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான பேமெண்ட் நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப சீப்பா 500 rupeesல இருந்து இருக்கு. இன்கேஸ் நீங்க ஃபுல் மாடல் டெஸ்ட் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல எங்களுடைய சென்டரே வந்து எழுதுறதுனாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் நம்ம பண்ணி தரலாம். ஸோ அதனால கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாம ஈவன் 3-4 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் போட்டு பாக்குறதுங்கிறது கேட்டை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பீரியடா டெஸ்ட் பண்ணாம போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்க வந்து யூ வில் கெட் நெகட்டிவ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.